என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை உயர்வு தாழ்வு. வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டு வழியா கிருஷ்ணர் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ உத்தங்கர் முனிவரை சந்திக்கிறாரு. உத்தங்கருக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு கிருஷ்ணருக்கு தோணுது. உத்தங்கர் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உத்தங்கர் எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கிருஷ்ணர் வற்புறுத்துறாரு, ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணர் வற்புறுத்தவும் உத்தங்கர் சொல்றாரு, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்றவன். எனக்கு போற இடத்துல தண்ணி கிடைப்பதே இல்ல. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்றாரு. என்ன நிபந்தனை அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர், உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது நீங்க என்ன நினைக்கணும். நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உத்தங்கரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. காலம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் உத்தங்க முனிவர் ஒரு கடும் பாலைவனத்துல போறாரு. அங்க எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. வெயில் அதிகமா இருக்கு. முனிவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. உடனே உத்தங்கர் என்ன பண்றாரு, பகவான் கிருஷ்ணரை நினைக்கிறாரு. கிருஷ்ணர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவர் பக்தர்கள் நினைச்சா உடனே உணரக்கூடிய தன்மை கொண்டவர். உடனே கிருஷ்ணருக்கு உத்தங்கர் நினைக்கிறது கேட்க கிருஷ்ணர் நேரா இந்திரன் கிட்ட போய் உத்தங்கருக்கு தேவ அமிர்தம் கொடு அப்படின்னு சொல்றாரு. இந்திரனோ அது தேவர்களுக்கு மட்டுமே உரியது, மனிதர்களுக்கு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனாலும் கிருஷ்ணர் இல்ல, உத்தங்கர் முனிவருக்கு நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவேந்திரன், நான் எனக்கு பிடிச்சமான ரூபத்துல தான் போவேன், இந்த ரூபத்துல போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது உன் விருப்பம் அப்படின்னு கிருஷ்ணர் மறைஞ்சிடுறாரு. உத்தங்கர் பாலைவனத்துல இருக்கும் போது ஒரு பிச்சைக்கார தோற்றத்தோட பார்க்கவே உடல் நலிஞ்சி உடை கசங்கி அழுக்கா கை காலெல்லாம் ஒரு மாதிரி நோய் கொண்ட மாதிரி ஒரு தகர பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து முனிவருக்கு கொடுக்கறாரு தேவேந்திரன். அவரோட உடையும் தோற்றத்தையும் பார்த்த உடனேயே முனிவருக்கு அது பிடிக்கல. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. தேவேந்திரனும் எவ்வளவோ வற்புறுத்துறாரு. ஆனா முனிவர் வாங்கவே இல்லை. சரின்னு சொல்லி தேவேந்திரனும் புறப்பட்டுறாரு. கொஞ்ச தூரம் முனிவர் நடந்து போய் ஒரு கிராமத்துல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தன் பயணத்தை தொடர்றாரு. கொஞ்ச நாள் போகுது. மறுபடியும் ஒரு வனப்பகுதியில கிருஷ்ணரை பாக்குறாரு உத்தங்கர். அவருக்கு பயங்கர கோவம். அதனால என்ன பண்றாரு, பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே போய் முனிவர் கிட்ட, நான் இந்திரன் கிட்ட சொல்லி உங்களுக்கு தேவாமிர்தமே கொடுத்தேன், ஏன் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. முனிவருக்கு ஒரே குழப்பம். எப்போ இந்திரன் வந்து என்கிட்ட தேவாமிர்தம் கொடுத்தா நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, நீங்க பாலைவனத்துல இருந்து தண்ணி கேட்டீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு தண்ணி கொடுக்க ஒருத்தன் வந்தான் தானே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவன் பார்க்கவே ஒரு மாதிரி அழுக்கு தோற்றமா இருந்தது. முனிவர் அப்பதான் நினைவு கூறாரு. அப்பதான் முனிவருக்கு புரிஞ்சது அது தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. உத்தங்கர் மகா ஞானியும் தவசிலரா இருந்தாலும் அவருக்கு மனிதனுக்கிடையே உயர்வு தாழ்வு பார்க்கிற குணம் இருந்துச்சு. இத தெரிஞ்ச கிருஷ்ணர் அவருக்கு இந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த விளையாட்டை நடத்திருக்காரு. மனிதர்கள் எப்பயுமே உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. தோற்றத்துல என்ன இருக்கு, அவர் பகவான நினைச்சாரு. பகவான் உடனே எந்த ரூபத்திலயோ எந்த ரூபமா இருந்தா என்ன, அவர் நினைச்ச உடனேயே தண்ணி கிடைக்கும் போது அதை இறைவன் அழிச்சுதான் நினைச்சுல அவர் வாங்கணும். ஆனா உத்தங்கர் மறுத்துட்டாரு. அதனால அவருக்கு தேவாமிர்தமே கிடைக்காம போயிடுச்சு. நாம் மனிதர்கள் என்ன தவம் செஞ்சாலும் எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் கடவுளை நெருங்க முடியாதுன்றதுக்கு உத்தங்கர் ஒரு சரியான உதாரணமா இருக்காரு இந்த கதையில. ஆம் நண்பர்களே, நாமும் எந்த உயிரினத்தை உயரத்தாழ்வு பார்க்க கூடாது. எல்லாமே இறைவனோட படைப்புல சமம் அப்படின்றத இந்த உயர்வு தாழ்வுன்ற கதை நமக்கு உணர்த்தது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் தொடரலாம். இதுபோல் கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.